ஒபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி ஒபிஹம்திஹி என்ற இந்த வார்த்தை, இந்த வார்த்தையை நாம சொல்லும் பொழுது இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி ஒபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி ஒபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி அல்லாஹ் தூய்மையானவன், ஒபிஹம்திஹி அல்லாஹ்வை தூயவன் என்று துதித்து அவனை நான் போற்றுகிறேன் அப்படின்னு வரும். சுப்ஹானல்லாஹி ஒபிஹம்திஹி. இந்த திக்ரை நாம சொல்லும் பொழுது என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்? அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மொத்தம் 4 விதமா சொல்லி காட்டுறாங்க. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது 4 விதமான நன்மை. நல்லா கவனிங்க. ஒண்ணு என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று சொல்லுவது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவையாகும். முஸ்லிம்ல 5278. ஒண்ணு. இரண்டாவது நன்மை என்ன, இறைவனை நினைவு கூறும் திக்ருகள்ல ரொம்ப சிறந்தது. பல இடத்துல இந்த மாதிரி சிறந்ததுங்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சிறந்ததுதான். இங்க என்ன செய்றாங்க, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று நீங்கள் விரும்பிய அளவு நீங்க சொன்னீங்கன்னா அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய திக்ருகள்ல சிறந்த திக்ராகும் என்று முஸ்லிம்ல 5277 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் 2 விஷயம் என்ன, இந்த சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி இந்த வார்த்தையை நீங்க 100 தடவை காலையிலும் மாலையிலும் சொன்னீங்கன்னா, காலையில 100 தடவை, மாலையில 100 தடவை இது சொன்னீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நல்லறத்தை விட சிறந்ததை யாரும் மறுமை நாளில் கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிறாங்க. இது மாதிரி ஒருத்தர் செய்றாரு, காலையிலையும் மாலையிலையும் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி 100 தடவை சொல்றாரு. இது மாதிரி ஒரு நல்லறத்தை மறுமையில் செய்ய முடியாது, யாராலையும் கொண்டு வர முடியாது சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இது சிறந்ததாகும். அவர் சொன்ன அளவுக்கு சொன்னவரையும் அல்லது அதை விட கூடுதலாக சொன்னவரையும் சிறப்பை தவிர. இவர் என்ன பண்றாரு, ஒருத்தர் 100 தடவை சொல்லிட்டு காலையும் மனையும் சொல்றாரு, ஒருத்தர் என்ன பண்றாரு 200 தடவை சொல்றாரு. அப்ப அவரோட சிறப்பு அதிகம் தானே. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, இவரை விட கூட சொன்னாருன்னா அப்ப என்ன செய்யலாம், இவருக்கு மிகச் சிறந்த சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல 5222 செய்தியா பதிவு செய்யப்பட்டு. சரி, 3 நன்மை சொல்லியாச்சா? இன்னொரு நன்மை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற இந்த திக்ரை 100 முறை சொன்னால் இந்த நன்மை கிடைக்கும்னு இதுதான் நமக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். சொல்றேன், கரெக்டா அடிச்சாங்க. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி இந்த வார்த்தையை 100 தடவை நீங்க சொன்னீங்கன்னா தவறுகள் அழிக்கப்படும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிருவான். எந்த அளவுக்கு சொன்னா, கடலின் நுரையளவு அதை விட மிகுதியா இருந்தாலும் சரி, கடல் நுரை அளவு எப்படி இருக்கும், கடல் நுரை இவ்வளவு இருக்கும், இதை விட அதிகமான பாவங்கள் மட்டும் இருந்தாலும் அதை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மன்னிச்சிருவான், அதை அழிச்சிருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இடத்துல சொல்லி தராங்க. அப்ப இந்த செய்தி முஸ்லிம்ல 5221 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியா? அப்போ எத்தனை திக்ரு பார்த்திருக்கிறோம்? 5 பார்த்திருக்கிறோம். 5 இல்ல, 6 பார்த்திருக்கோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி 6 பார்த்திருக்கிறோமா? கரெக்ட். 5 பார்த்திருக்கிறோம். 5 பார்த்து கரெக்ட். இப்ப 6வது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதே வார்த்தை ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லித்தாங்க. எப்படி சொல்லித்தாங்கன்னா, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் 2 வார்த்தை தான், எல்லாம் ஒத்த வார்த்தை, 2 வார்த்தை. மனப்பாடம் பண்ணலாம் பெரிய அளவுக்கு நீங்க மெனக்கெட தேவையில்லை. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன், கண்ணியமிக்க அல்லாஹ்வை தூயவன் எனும் துதிக்கிறேன். 2 தடவை துதிக்கிறோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அலீம்னா மகத்துவமிக்க அல்லாஹ், மகத்துவமிக்க அல்லாஹ்வை தூயவன் துதிக்கிறேன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அல்லாஹ்வை புகழ்வதோடு அவன் தூயவன் எனும் துதிக்கிறேன். இந்த 2 வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதை விரும்பிய அளவுக்கு நீங்க சொன்னீங்கன்னா இந்த 2 வார்த்தைகள் நாவுக்கு ரொம்ப லேசான வார்த்தை. நாவுக்கு என்னது? ரொம்ப லேசான வார்த்தை. அது மட்டும் இல்ல, நன்மை தீமை எடை போடக்கூடிய அந்த மறுமை நாளில் அந்த தராசை நிரப்பக்கூடிய வார்த்தை, கணத்தை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வார்த்தை. அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் அபீபத்தானி சகீகத்தானி அப்படிம்பாங்க. இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வற்ற அருளாளனுக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை அப்படிங்கிறாங்க. ரப்புக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை என்னது? சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அப்படின்னு நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் எண்ணிக்கை தப்பா போட்டிருக்கிறேன், அதனால தான் 7ன்னு சொன்னா 6 தான். சரியா?
நோட் பண்ணும் பொழுது தவறா போட்டிருக்கேன். இன்னைக்கு 6 திக்ர் பார்த்திருக்கிறோம். என்னதெல்லாம்? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம். 6 திக்ர் பார்த்திருக்கிறோம். ஏராளமான நன்மை வருது. என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், இந்த திக்ருகளை நாம் மொழியக்கூடிய மக்களா இருந்தோம் சொன்னா இந்த நன்மைகளுக்கு சொந்தக்காரமாகவும் இது மாதிரியான இன்னும் நிறைய திக்ருகளை ரசூலுல்லாஹ் கத்து தராங்க. வரக்கூடிய காலங்களில் அந்த திக்ரை பார்ப்போம்.